முந்தையெல்லாம் பார்த்தா நவீனுக்கு வந்து வத்த குழம்பு பிடிக்காது. அதாவது புளிக்குழம்பு அந்த ஐட்டங்கள் எதுவுமே பிடிக்காது. சாம்பார் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிடுவான். குருமா அந்த மாதிரிலாம் சாப்பிட்டுக்கிடுவான். ஆனா அவனே வந்து இப்போ வத்த குழம்பெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சுட்டான். கொஞ்சம் பெரிய பையன் ஆயிட்டான்ல, அந்த டேஸ்ட் வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு. ஸோ அன்னைக்கு வந்து நான் வத்த குழம்பு தான் வச்சேன். அந்த சுண்ட வத்தல் கூட கொஞ்சம் முறுக்கு வத்தலும் சேர்த்து போட்டிருந்தேன். அது நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து. அது கூட சின்ன வெங்காயம், பூண்டெல்லாம் சேர்த்துட்டு எல்லாமே ஆஸ் யூசுவல் தக்காளி மட்டும் அரைச்சி சேர்ப்பேன். அப்புறமா ஃபைனலா கொஞ்சமா அரிசி மாவு வந்து கலந்து ஒரு 2 ஸ்பூன் போல கலந்துட்டு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு காயப்பொடி, வெல்லம்லாம் சேர்த்து இறக்கணும் அப்படின்னா, சுண்ட வத்தல் குழம்பு வந்து இந்த டேஸ்ட் வந்து என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு வந்து வாழைக்காய் பொரியல் தான் வச்சிருந்தேன். இதெல்லாம் வச்சுட்டு எனக்கு சுண்ட வத்தல் குழம்பு பண்ணித்தா, எனக்கு ஸ்கூலுக்கு அதுதான் வேணும் லஞ்சுக்குன்னு சொல்லிட்டு இருந்தான். மாவு கம்மியா இருக்கேன்னு சொல்லிட்டு, எங்களுக்கு மட்டும் நான் தோசைக்கு போட்டிருந்தேன். தோசைக்கு சுட்டுட்டு இருந்தேன். பிள்ளைங்களுக்கு வந்து கொஞ்சம் மேகி இருந்துச்சு. கொஞ்சமா அவங்க 2 பேத்துக்கு மட்டும் பண்ணி குடுப்பேன்னு பண்ணேன். பார்த்தா எனக்கு அதையே லஞ்சுக்கு குடுத்துட்டேன்னு சொல்லிட்டு, ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி அவனுக்கும் குடுத்து விட்டாச்சு. நேத்தைக்கு நம்ம சேனல்ல லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஹோம் டூர் லிங்க் குடுக்குறேன் பாருங்க.